Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, and we begin a discussion on Arthur Miller's play Death of a Salesman, which was actually published in 1949. Okay, Death of a Salesman is a very important novel that deals with the theme of American Dream. அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு தீம் நிறைய அமெரிக்கன் நாவல்ஸ்லையும் சரி பிளேஸ்லையும் சரி அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னா ஈஸி மணி விதவுட் மச் ஹார்ட் ஒர்க் ஈஸி மணி தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் அமெரிக்கன் ட்ரீம். த செகண்ட் இஸ் அமெரிக்கன் ட்ரீமோட அசோசியேட் ஆனது என்ன அப்படின்னா a false belief that personal appearance is more important than your hard work. Okay, what fetches you success? எது உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அப்படிங்கும்போது அமெரிக்காவில் நிறைய பேர் நம்பினது என்னன்னா அப்பியரன்ஸ் வந்து உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். உங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், இஃப் யூ ஹாவ் அன் அப்பீலிங் அப்பியரன்ஸ் யூ கேன் பி சக்சஸ்ஃபுல் என்று ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் இருந்தது. அந்த ஃபால்ஸ் பிலீஃப் தான் நம்ம டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன்ல நம்ம ஹீரோ கிட்ட இருக்க போகுது. அந்த டிஸ்இல்யூஷன்டு பிலீஃப்னால எப்படி அந்த கேரக்டர் வந்து மிஸ் டிராவல் எப்படி பண்றாருன்னா மிஸ்கைட் பண்ணி ஹவு ஹி இஸ் கோயிங் டு பிகம் அ ட்ராஜிக் ஹீரோ அண்ட் கடைசியில ஹவு ஹி பிகம்ஸ் டிஸ்இல்யூஷன், ஹவு ஹி கம்ஸ் டு நோ அபவுட் ரியாலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த பிளேவுடைய சாராம்சம். சரி, இந்த ஆத்தரை பத்தி நம்ம பார்த்துருவோம். ஆர்தர் மில்லர். Who is Arthur Miller அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arthur Miller is a prominent American writer. He was born on October 17, 1915. Okay, in Harlem, New York City. Harlem. Okay, Harlem அப்படின்னு சொல்லும்போது it is in the heart of New York City. It is the dwelling place of Afro-Americans. ஹார்லம், ஹார்லம் டக்குன்னு உங்களுக்கு ஹார்லம் ரெனைசான்ஸ் என்பது ஞாபகத்திற்கு வரும். ஓகே, அப்போ ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் தே டெவலப்ட் அ கைண்ட் ஆஃப் ரைட்டிங், தே டெவலப்ட் அ கைண்ட் ஆஃப் மியூசிக் விச் வாஸ் அ கைண்ட் ஆஃப் சேலஞ்ச் டு த டாமினன்ட் ஒயிட் ரைட்டிங்ஸ் அண்ட் டாமினன்ட் ஒயிட் மியூசிக் அண்ட் டாமினன்ட் ஒயிட் கல்ச்சர். அதுக்கு ஒரு ரியாக்ஷனாக வந்தது தான் ரெனைசான்ஸ், ஹார்லம் ரெனைசான்ஸ் அப்படிங்கிறார். சரி, இவர் இந்த ஆர்தர் மில்லர் எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாரு அப்படின்னா ஹி இஸ் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஜூயிஷ் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஏன் அவர் ரிலிஜன் என்ன ரிலிஜனை சேர்ந்தவர் அப்படின்னா ஜூயிஷ் ரிலிஜன், யூத மதத்தை சேர்ந்தவர். அப்படியே அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்னா இட் இஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ட் ஃபாதர், அவருடைய அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாதர் வாஸ் அ சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். பட் நல்ல பிஸ்னஸ் மேன் தானே சாரே அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை சாரே, என்ன அப்படின்னா டியூரிங் த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் எக்கனாமிக் ரிசெஷன் தட் டுக் பிளேஸ் பிட்வீன் 1929 டு 1939. ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார பின்னடைவு அமெரிக்காவை தாக்கியது. அதற்கு பேர் வந்து கிரேட் டிப்ரெஷன். அந்த கிரேட் டிப்ரெஷன்னால எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்பட்டார்கள். அதனுடைய அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர் வாஸ் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட். ரொம்ப அதிகமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது. ரொம்ப அதிகமாக வந்து பாவர்ட்டி தலைவெறுத்து ஆடியது. ஏழ்மை என்பது தலைவெறுத்து ஆடியது. அதற்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா there was drastic reductions in industrial production and trade. இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அந்த ப்ராடியூஸ் வந்து ரொம்ப குறைஞ்சது. அந்த ப்ராடியூஸ் ரொம்ப குறைஞ்சதுனால ட்ரேடும் மிகவாக பாதித்தது, வர்த்தகமும் மிகவும் அதிகமாக பாதித்தது. அப்போ இந்த வர்த்தகத்தை நம்பி முதலீடு செய்தவர்கள், அந்த வர்த்தகத்தை நம்பி தொழில் செய்தவர்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம ரைட்டருடைய அப்பாவும் ஒரு பிஸ்னஸ் மேன். அப்போ அவரும் என்ன பண்றாரு, ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டார். அந்த குடும்பம் வறுமையால் வாடியது. அப்ப அந்த வறுமையான சூழ்நிலையில் அவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு, முனைப்போடு எப்படியாவது இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் முயன்றார். ஆனா அந்த முயற்சி எவ்வளவு தூரம் வெற்றி கொடுத்தது அப்படின்னு நமக்கு குறிப்புகள் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போகல. ஆனா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, அவரு ஒரு சேல்ஸ்மேன் கேட்டகரி. அவரும் வந்து ஒரு பிசினஸ் மேன் கேட்டகரி. ஏதாவது பொருட்களை எடுத்து விற்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பொருட்களை கொண்டு போய் விற்கிறது, பொருட்களை கிடைக்காத நேரத்துல பொருட்களை கொண்டு போய் வித்தாலும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது
அந்த வணிகம் செய்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குமோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே இவங்க அப்பாவும் அனுபவித்தார், அதை ஆர்த்தர் மில்லர் கண்கூடாக பார்த்தார். அப்போ இந்த பிளே ஒன்று எழுதலாம்னு அவர் முடிவு பண்ணும்போது தனது அப்பா சந்தித்த அந்த உளவியல் ரீதியான பிரச்சனை, குடும்பத்துல அவர் சந்தித்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சில மென், ஒரு சில மென் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் மென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஃபால்ஸ் இமேஜை தான் வீட்டில் கொடுத்து வச்சிருப்பாங்க. என்ன ஃபால்ஸ் இமேஜ் அப்படின்னா, தான் ரொம்ப அதிகமாக சம்பாதிப்பதை போல ஒரு மாய பிம்பத்தை வீட்டில் கிரியேட் பண்ணி வைப்பாங்க. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க விருப்பப்படுற ஒரு டீயோ ஒரு மற்ற விஷயங்களையோ அவங்க தங்களுக்குன்னு செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருந்தாலும் கடனை உடனே வாங்கியாவது தங்களை பத்தி ஒரு ஃபால்ஸ் இமேஜை வீட்டில் கொடுத்து வைப்பாங்க, மனைவியிடம், பிள்ளைகளிடம். அந்த மாதிரி தான் நிறைய பிஸ்னஸ் மென் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அப்படி ஒரு மாய பிம்பத்தில் இருந்த ஒரு சேல்ஸ்மேனை பத்தி தான் ஒரு பிளே வந்து யார் எழுதினா, ஆர்த்தர் மில்லர் எழுதினார். சரி, ஆர்த்தர் அந்த ஸ்டோரியை வந்து அப்புறம் பார்ப்போமே. நம்ம அப்படியே ஆர்த்தர் மில்லருடைய லைஃப்குள்ளார கொஞ்சம் போயிட்டு வந்துருவோம். வேர் டிட் ஹீ ஸ்டடி? ஆர்த்தர் மில்லர் வேர் டிட் ஹீ ஸ்டடி அப்படின்னா, ஹி அட்டெண்டட் த யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் and it is in the University of Michigan he started writing his plays. Okay, particularly யாரை பத்தி சார் அதிகமா பிளே எழுதினாரு அப்படின்னா, இவர் பார்த்து பழகிய அந்த அமெரிக்கன்ஸ், அவர்களுடைய அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இவர் தன்னுடைய பிளே எல்லாமே எழுதினார். ஏன் அதுல ரொம்ப முக்கியமான பிளே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பாப்புலாரிட்டி அவருக்கு பெற்று தந்த ஒரு பிளே வந்து ஆல் மை சன்ஸ். ஓகே, ஆல் மை சன்ஸ் என்ற ஒரு பிளே இவரை ஒரு பெரிய எழுத்தாளராக அடையாளப்படுத்தியது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பிளே which made him a very important writer in America is Death of a Salesman. Okay, this made him one of the leading playwrights of his time. And what does this play deal with? அப்படின்னா, it deals with the struggles of the common man and the concept of the American dream. இந்த ரெண்டை பத்தியும் ஒரு சராசரியான மனிதன் தனது வாழ்க்கையில அவன் சந்திக்கக்கூடிய சவால்கள், அவனுடைய வாழ்வியல் முறை, அதை பத்தி இந்த பிளேல அவர் ரொம்ப தத்ரூபமாக கொடுத்திருக்காரு. ரெண்டாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை பத்தி நிறைய பேசியிருக்கார். சரி, இந்த பிளே உடைய பாப்புலாரிட்டியை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த பிளே அமெரிக்கன் ட்ரீம் என்ன அவார்ட் சார் வாங்குச்சு அப்படின்னா, இட் ஒன் த புலிட்சர் பிரைஸ் ஃபார் டிராமா and it also won the Tony Award for Best Play in 1949. 1949 ஆண்டே என்ன பண்ணுச்சு, அமெரிக்காவில் கொடுக்கப்படக்கூடிய ஹையஸ்ட் லிட்டரரி ஆனர் இஸ் புலிட்சர் பிரைஸ். அப்போ இந்த புலிட்சர் பிரைஸ் இந்த நாவலுக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது டோனி அவார்ட் ஃபார் பெஸ்ட் பிளேவும் இந்த பிளே வந்து தட்டி தூக்கிடுச்சு. அந்த அளவுக்கு பாப்புலரான பிளே. சரி, அதற்கப்புறம் ஆர்த்தர் மில்லர் வேற ஏதாவது பிளேஸ் எழுதினாரா சார் அப்படின்னா, எழுதினார். அதுல ரொம்ப முக்கியமான பிளே வந்து த க்ரூசிபிள், published in 1953, which is about Salem witch trials பத்தியதான ஒரு பிளே. இன்னொரு பிளே வந்து A View of the Bridge, which deals with the problem of immigration and the problem of justice. அதை பத்தியதான ஒரு பிளே. அப்ப இந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான பிளே. ரெண்டாவது, அவருடைய பர்சனல் லைஃப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்த்தர் மில்லருடைய பர்சனல் லைஃப்பை நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா, he was married 3 times. இதெல்லாம் தேவையா சார் அப்படின்னா, தேவையில்லை தான், இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பர்டிகுலர்லி ஆஃப் த 3, one was a very famous character. யாரு அப்படின்னா, it is actress Marilyn Monroe. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேஷன் குவீன் ஆக்ட்ரஸ் Marilyn Monroe. அண்ட் இந்த மார்லின் மன்ரோவை இவர் திருமணம் செய்திருந்தார் 1956 இருந்து 1961 முடிய. அப்போ ஏறக்குறைய அவர் ரொம்ப பாப்புலரான ரைட்டர். இப்போ இன்னொரு ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மார்லின் மன்ரோவை அவர் திருமணம் செய்து கொண்ட போது இவருடைய பாப்புலாரிட்டி இன்னும் பீக்குக்கு போச்சு. ஓகே, அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். சரி, இது பர்சனல் லைஃப். சரி, நம்ம சமுதாயத்திற்கு தேவையான ஏதாவது விஷயங்களை வந்து ஆர்த்தர் மில்லர் நமக்கு கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டா, ஏன் கொடுக்காம அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிளேஸ்ல பாத்தீங்கன்னா, he was actually using his play as a tool to comment on social issues. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை
என்ன பண்ணணும்? அதை பத்தி கருத்து தெரிவிப்பதற்காகவே இவர் டிராமாஸ் எழுதினார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பொலிட்டிக்கலி வெரி ஆக்டிவ். அண்ட் பிகாஸ் ஹி வாஸ் பொலிட்டிக்கலி ஆக்டிவ், ஹி வாஸ் கால் டியூரிங் மெக்கார்த்திஸ் ஈரா. மெக்கார்த்தி அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர் இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணாங்க? He was called before the House of Un-American Activities Committee to speak about people who were working against America, and this man did not name any of those people who were working against the government. அதை பத்தி சொல்லல அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரி, இவர் எப்போது இறந்தார் அப்படின்னா he died on February 10, 2005. இதுதான் அவருடைய லைஃப்பை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம இப்போ பிளேவை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு we will break and get back again. Now, shall we get into the play, teachers? Important information about the play? Yes, sir. Yes. Now, the play is titled Death of a Salesman. Okay? Upper the focus of the play is a salesman and about the death of that particular salesman. ஓகே, அப்போ இந்த பிளேல ஹீரோ யாரு? ஒரு சேல்ஸ்மேன் தான் ஹீரோவா இருக்க போறாரு. அவருடைய டெத், வை ஹி டைட், ஹவு ஹி டைட் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பிளே இருக்க போகுது. அப்போ அந்த சேல்ஸ்மேனை சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பத்தி நமக்கு ஒரு அழகான நரேஷன் இருக்க போகுது. ரைட். இந்த பிளே வாஸ் ரிட்டன் இன் 1949 and it was premiered it was enacted where அப்படின்னா in Broadway Theatre. It was enacted in Broadway Theatre in the month of February 1947 and it ran for 742 performances. Okay, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஒரு வாரம் படம் ஓடுறதே பெருசு இல்லை, 2 நாள் படம் ஓடிடுச்சுனாவே அது ஒரு பெரிய விஷயம் சார்னு சொல்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் 742 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா that shows how popular the play was. அவ்வளோ பாப்புலரான ஒரு பிளே. ரைட். நவ் வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் த பிளே? ஒரு பிளேன்னு வந்துச்சுன்னா அந்த பிளேக்கு வந்து ஒரு செட்டிங் இருக்கும். சரி, அந்த செட்டிங் அப்படிங்கும்போது ஒரு பிளேஸ், ஒரு டைம். வேர் இஸ் இட் செட் அப்படின்னா த பிளே இஸ் செட் இன் ப்ரூக்லின் ஹவுஸ். ப்ரூக்லின் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த சைடில், இந்த சைடில் ப்ரூக்லின், அந்த சைடில் நியூயார்க். அப்போ ப்ரூக்லின் அப்படிங்கிற ஒரு இடத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு வீடு. அந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த டைம் பீரியட் இஸ் லேட் 1940s. 1940களில் டுவர்ட்ஸ் த எண்டில் இந்த பிளே அமைவதாக நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அண்ட் த நரேஷன், ஹவு டஸ் த நரேஷன் டேக் பிளேஸ்? எந்த மாதிரி ஒரு நரேஷன் ஆத்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னா he follows the modern narrative techniques. என்ன அப்படின்னா there is a series of memories, dreams and conflicts experienced by Willy Loman. நிறைய டெக்னிக்ஸை பற்றி நான் வந்து தனியாக பேசுவோம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ப்ரெசென்ட்ல இருந்து பாஸ்ட், பாஸ்ட்ல இருந்து ப்ரெசென்ட். சம்டைம் யூ ஹாவ் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் ஆல்சோ கம்மிங் இன் டூ. இல்லாதவங்கள இருக்கிறவங்களோடு இணைத்து அந்த இல்லாதவங்க இருக்கிறவங்களோட பேசுற மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸையும் த ஆத்தர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த பிளேல யூஸ் பண்ணியிருக்கிறாரு. சரி, வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் இன் த பிளே? த சென்ட்ரல் தீம் இன் த பிளே இஸ் அமெரிக்கன் ட்ரீம். It is a beautiful inquiry into truth about identity and about infidelity. Infidelityனா என்ன? ஃபிடல் அப்படின்னாவே ஃபெய்த்ஃபுல், இன்ஃபிடல் அப்படின்னா ஃபெய்த்லெஸ். இதில் கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி வந்து கணவனை மிகவும் நேசிக்கிறாள், அன்பு செய்கிறாள். வில்லி லோமேனுடைய ஒய்ஃப் லிண்டா லோமேன். ஆனால் வில்லி லோமேன் ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேனா பல இடங்களுக்கு போகும்போது என்ன பண்றாரு, தன் ஒய்ஃபுக்கு துரோகம் செய்கிறார். தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிறதுக்கு வேற ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார். அந்த பெண்ணுக்காக, அந்த ஒரு ப்ராஸ்டிடியூட்டுக்காக, அந்த ஒரு உமனுக்காக, இந்த பிளேல வந்து உமன் ஒரு கேரக்டர் வருவாங்க. பாஸ்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவர் வந்து ஒரு லேடியோட அந்த ரூம்ல இருப்பாரு. அப்போ இவருடைய மகன் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அவர் ரோல் மாடலா நினைச்ச அப்பாவை தேடி போறாரு. அப்பா எங்க இருக்காரு, பாஸ்டன்ல இருக்காருன்னு தகவல் வருது. அப்ப பாஸ்டனை நோக்கி ஓடுகிறார். இந்த ஒரு ரூம்ல தான், இங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம்ல தான் இருக்காருன்னு அவர் எதிர்பார்க்கும் போது இவர் என்ன பண்றாரு, போய் அப்பாவை கதவை தட்டாம கூட அந்த ஹோட்டல் ரூமை திறக்கும் போது தான் அப்பா வந்து என்ன பண்றாரு, யாரோட இருக்காரு,
உமன் அப்படிங்கிற ஒரு அந்த கேரக்டர், அன்னேம்டு உமன், ஓகே, அந்த உமனோடு இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக். ஏன்? அவளுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டாக்கிங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அம்மா வீட்டில் அந்த ஸ்டாக்கிங் வந்து கிழிஞ்சு போச்சு, அதை மென் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இந்த காலில் இருந்து இந்த தை பார்ட்ல இருந்து லெக் பார்ட் வரைக்கும் போடுவாங்க. அந்த ஒரு சாக்ஸ் மாதிரி, ஒரு எக்ஸ்டெண்டட் சாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர். அண்ட் தட் ஷோஸ் தட் பீப்புள் வாண்ட் டு பி ஃபேஷனபிள். எல்லாருமே போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த வில்லி லோமேனுடைய ஒய்ஃபு என்ன பண்றா? கிழிஞ்சதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. அதை அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்காம இவர் என்ன பண்றாரு? தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு உமன், வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய உமனுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Did you get that, teachers? Yes, sir. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளே வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான பிளேன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் this play was made into a movie. It was adapted into a movie not once or twice but multiple times. அதில் ரொம்ப பாப்புலரான வெர்ஷன் is 1951 வெர்ஷன். ஓகே, அப்படின்னு நமக்கு தகவல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவலும் இருக்கு. என்ன அப்படின்னா by 1999 this book was printed and it sold over 11 million copies. 11 மில்லியன் காப்பீஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா நிறைய பேர் இதை வாசிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். Okay, we will stop here and we will get back for the background of the play and the inspiration for the various characters in the play. Okay, we will get back. We are breaking here.